ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் பிருந்தாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறாங்க. எங்கே பார்த்தோம்னா பிருந்தா எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளியும் பிருந்தாவோட அம்மாவும் வீரா கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. வீராவும் எவ்வளவோ சமாளிச்சிட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வீரா என்னம்மா சமாளிச்சிட்ருக்குறா, அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிருந்தா அங்கே வரலன்னா அவ்வளோதான், பிருந்தா இல்லாத விஷயம் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். மாறனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாறன் சொல்கிறாங்க, கவலைப்படாத வீரா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நீ சமாளிச்சுக்கோ, நான் பிருந்தாவை அழைச்சிட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணியை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டு பிருந்தாவை நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கும்போது, மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வீரா ஏன் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கிறா, பிருந்தாவை பார்க்கவே விட மாட்டேங்கிறாள், என்னதான் நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே நேராக ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க பிருந்தா எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா கிட்ட சண்டை போடுற மாதிரி கேட்டுட்டு இருக்கவும், பிருந்தா கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நான் அவளை பார்க்கட்டும் அப்படிங்கும்போது உடனே வீரா தடுக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்தே தான் தீர்மானம் சொல்லிக்கிட்டு அவங்க கதவை திறந்துக்கிட்டு போகவும் அங்கே பார்த்தோம்னா பிருந்தா கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இது கொஞ்சமே எதிர்பார்க்காத விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி பிருந்தா எப்படி இங்கே ரூமுக்கு வந்தா, அதுவும் அவள் கண்மணி என்னோட கஸ்டடியிலாம் இருந்துட்டு இருந்தா, எப்படி இங்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே விஜய் குழப்பத்தோடு இருக்கவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, பிருந்தா நீ கிளம்பிட்டு இருந்தியா பிருந்தா அப்படிங்கும்போது, ஆமாம் வள்ளியம்மா நான் கிளம்பிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே வீரா கிட்ட வராங்க. வீரா நான் மன்னிச்சிரு வீரா, நீ பிருந்தாவை பார்க்க விடாம தடுத்து நிறுத்திட்டே இருந்தியா, அதனால தான் நான் உங்ககிட்ட கோவச்சுக்கிட்டேன், சரி சரி நீ சீக்கிரமா பிருந்தாவை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா மாறன் அவங்க கதவுக்கு பின்னாடி அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிருந்தாவை அவங்க அப்பா தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, நல்ல வழியாக நீ பிருந்தாவை அழைச்சிட்டு வந்துட்ட, இல்லைன்னா அவ்வளோதான், பிருந்தா அங்கே இல்லாமல் போனது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கவும், உடனே அவங்க மாறன் சொல்கிறாங்க, எப்படியோ பிருந்தாவை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீ சீக்கிரமாக அவளை கிளம்புற வேலையை பாரு, டைம் வர ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லவும், உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ காணாம போன விஷயம் இங்க யாருக்குமே தெரியாது, எனக்கும் மாறனுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால நீ யாருக்கிட்டுமே இந்த விஷயத்த சொல்லிடாது அப்படிங்கும்போது பிருந்தாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தாவை அங்கே மேக்கப்லாம் போட்டுட்டு ரிசப்ஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா கண்மணி பிருந்தாவை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கவும், அப்போ மாறன் விஷயத்தையும் பிருந்தாவை காப்பாற்றி போன விஷயம் எல்லாத்தையும் அவங்க சொல்லவும், ஐயோ இதுலேயும் நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி கோபத்தோடு இருக்கும்போது அங்கே வீரா வராங்க. அப்போ கண்மணி கிட்ட கேட்குறாங்க, ஏன் கண்மணி இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, பிருந்தா நம்ம தங்கச்சி தானே, சொல்ல போனாக்கி நம்ம 3 பேரும் ஒரே குடும்பத்தில் வாக்கப்படுறத நினச்சி எவ்வளோ சந்தோஷப்படணும், உனக்கு அந்த குடும்பத்தில் என்னதான் பிரச்சனை இருக்குது, ஆனால் நீ ஏன் இதை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீரா கண்மணி போட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது கண்மணி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று விஜய் அவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதை விட இந்த பிரச்சனை இதோட நீ விட்டுரு, இல்லைன்னா வச்சுக்கோங்க அப்புறமா தேவையில்லாமல் பிரச்சனைலாம் ஆயிரும், அது மட்டும் இல்லாமல் ஒன்று அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு உன்னை வச்சிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, பிருந்தாவுக்கு கார்த்திக்கு நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடக்கணும், அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா அங்கேருந்து போகவும், அப்போ கண்மணி நினைக்கிறாங்க, என்ன இதில் நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறியா, அடுத்து என்னுடைய ஆட்டத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அறிவழகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நடிகர் ராம்ஜெயை தான் காட்டுறாங்க. அவங்க ஆட்டோக்காரர் மாதிரிக்கு இறங்குறாங்க. அப்போ பிருந்தா வீரா அவங்களோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை காட்டவும், அப்போ அறிவழகனை பார்த்ததுமே வீரா பிருந்தா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, அறிவு நீ வந்துட்டியா, பாண்டி இல்லாத குறைய தீக்கிறதுக்கு நீ வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா நான் வந்துட்டேன், என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் வராமல் எப்படி அப்படின்னு சொல்லவும், அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, அண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, உனக்கு கல்யாணத்துக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குண்ணா, நீங்கள் வந்ததே எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரிக்கு தான், அண்ணன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள்லாம் ரொம்பவே கவலையோடு இருந்தோம், ஆனால் அந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, எங்களுக்கு அதுவே போறணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனாலும் என் தங்கச்சிக்காக நான் கிஃப்ட் வாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க அறிவழகன் ஒரு கொலுசை தான் காட்டுறாங்க. உன் காலை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசை அவங்க பிருந்தாவோட காலில் போட்டு விடவும், இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரனுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணவும், அப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயா குடோனில் ஒரு விஷயம் நடந்திருக்குது, நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படிங்கும்போது, இப்போ என்ன விஷயம் நடந்தாலும் சரி தான் நான்
வர முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா, குடோனில் வந்து தீ எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாங்க ஐயா, நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராமச்சந்திரன் நினைக்கிறாங்க, சரி இந்த விஷயத்தை பற்றி இப்போ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்களே குடோனுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா அவங்க சொன்ன மாதிரிக்கு எதுவுமே இல்லை. அப்போது அடுத்தது பார்த்தோம்னா இது எல்லாமே கண்மணி போட்ட திட்டமாக தான் இருக்குது. ராமச்சந்திரனை அவங்க தூக்கியிருந்தாங்க. தூக்குனது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வச்சு அடைச்சி வச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்கடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்கே என் பையனுக்கு கல்யாணம் நடக்குது, என்னை விட்டுருங்கடா அப்படிங்கும்போது, உன்னை விடுறதுக்காகவா அங்கே வரவழைச்சோம், எல்லாமே நாங்கள் போட்ட திட்டம் தான், உன்னை அடைச்சி வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வரவழைச்சோம், அந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராமச்சந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு இது ஒன்று போருமே அப்படின்னு கண்மணி நினைக்கவும், அப்போ வந்து நான் சொன்ன மாதிரிக்கே நீ ஃபோன் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது மாறனுக்கு உடனே அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க, நீ மட்டும் வரலன்னா உங்கள் அப்பாவை வந்து பார்க்க முடியாது, உங்கள் அப்பாவோட கதையை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறன் வந்து பதட்டம் அடைகிறாங்க. அப்போ வந்து அறிவழகன் நாங்கள் வரவும் உடனே மாறன் கிட்ட கேட்குறாங்க, என்ன மாறா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை உன் முகத்தை பார்த்தா ஏதோ பதட்டமாக இருக்குது, என்ன விஷயம்னு சொல்லு அப்படிங்கவும் இப்படியாக்கும் விஷயம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அறிவழகன் சொல்கிறாங்க, அது சரி இந்த விஷயத்தை பற்றி இங்கே யாருக்கிட்டே சொல்லிட வேண்டாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரிசப்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது, வா நம்ம போய் ராமச்சந்திரன் ஐயாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனும் மாறனும் பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரன் இருக்கிற அந்த குடோனுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே இவங்களை பார்த்ததுமே எல்லாரும் அடின்னு அடிக்கிறாங்க. இவங்களை எதிர்த்து மாறனும் அறிவழகனும் அவங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனை அவங்க காப்பாற்றி மாறனும் அறிவழகனும் வந்து ராமச்சந்திரனை அவங்க மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வரவும் அவங்களெல்லாம் பார்த்ததுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, இவன் திருப்பவும் வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்துட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லவும், எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக நம்மளும் ஒவ்வொரு திட்டமாக போட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த மாறன் வந்து ஒவ்வொருத்தரையாக காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்துட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது மாறன் வந்து கண்மணி கிட்ட வராங்க. இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் தான் இது எல்லாமே பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்கிறத கேளுங்க, இதோட உங்கள் விளையாட்டை நிறுத்திக்கிடுங்க, பிருந்தாவுக்கு கார்த்திக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக கண்மணி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.